வணக்கம். இந்த பதிவில் ரோஜா வளர்ப்பு குறித்த ஒரு முக்கிய தகவல் நாம் பார்க்க போகிறோங்க. பலவிதமான குறிப்புகள் என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய குறிப்பு மிக எளியது, ஆனால் கண்டிப்பாக நாம் இதை செய்தே ஆக வேண்டும். பூக்களை நாம் பறிக்கும் பொழுது காம்பை மட்டும் சேர்த்து பறிக்காமல் கொஞ்சம் கீழே ஒரு 3-4 இலைகளுக்கு கீழே நம்ம கட் பண்ணணுங்க. அப்படி கட் பண்ணும் பொழுது கனமான இடத்துல, தண்டு கனமாக இருக்கக்கூடிய இடத்துல நாம் கட் பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான இந்த நீளத்தில் நம்ம கட் பண்ணிடணும். அப்படி பண்ணும் பொழுது எவ்வளோ பெரிய பூக்கள் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். வரக்கூடிய தளிர்களை பொறுத்து தான் நம்மளுடைய மொட்டுக்கள் சிறியதா பெரியதா என்பது முடிவாகும். நாம் கட் பண்ணுற இடம் கொஞ்சம் கீழே இறக்கி தாழ்த்தி பண்ணணும். இப்படி கொத்தா மொட்டுக்கள் வைக்கும் பொழுது நாம் காம்பில் மட்டும் எடுத்துக்கலாம். இப்படி இங்கே பார்க்குற பிரிட்டிஷ் குவீன் ரோஸில் கொத்து கொத்தாக இருக்குது. நம்ம இப்போது ஒரே இடத்துல கொத்தாக இருக்கும்போது சேர்த்து எடுத்துக்கலாம். தனியாக பூத்திருந்தால் தனியாக எடுத்துக்கலாம். இந்த பூ தனியாக இருக்குது, நல்லா கீழே இறக்கி நல்லா கட் பண்ணிக்கலாங்க. இந்த பேபி பன்னீர் ரோஸ் பூக்களையும் எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி பறிச்சிக்கலாம். ஆனால் தனியாக பறித்தாலும் எல்லா கொத்தில் இருக்க எல்லா பூக்களும் பூத்து முடிந்த பிறகு கீழே அடியில் கனமான தண்டில் நீங்கள் கட் பண்ணாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய தளிர்களும் ரோஜா செடியின் வளர்ச்சியும் அதில் தாங்க இருக்குது. உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் காம்பை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்த நீங்கள் ஒரு 4 இலைகளுக்கு கீழே இப்படி கட் பண்ணி பாருங்கள். உங்கள் செடியின் வளர்ச்சி வேகமாக இருக்கும். காம்பு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் எந்தவித வளர்ச்சியும் இருக்காது. அப்படியே சிறிய துளிர்கள் வந்தாலும் நமக்கு அது பூக்குமான்னு சொல்ல முடியாது, மொட்டு வைக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் இந்த ஒரு சின்ன டிப்ஸாக இருந்தாலும் இதை கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரோஜா செடிகள் நிறையவே பூக்கும். இப்படி கொத்தாக இருக்கும்போது நீங்கள் காம்போட செடி எடுத்துருங்க. எல்லா மொட்டுக்களும் பூத்த பிறகு நீங்கள் கனமான இடத்துல இந்த இடத்துல கட் பண்ணி விடுங்க. இது போன்ற பராமரிப்பு என்னோடய சேனலில் தொடர்ந்து பாருங்கள். ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதை உங்கள் தோட்டத்தில் பயன்படுத்தி பாருங்கள். அதிக பூக்களை பெறுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.